இன்று ஏப்ரல் 10ஆம் தேதி. இது ஒரு சுபமான நாள். இன்றைக்கு நிதிஷ்குமார் ராஜ்யசபா உறுப்பினராக பதவியேற்கிறார். அவர் கிட்டத்தட்ட 50 ஆண்டுகால அரசியல் வாழ்க்கையை கொண்டவர். மேலும் அவர் ஒருவேளை மாநில விதான சபை, மாநில விதான பரிஷத், லோக்சபை மற்றும் இப்போது ராஜ்யசபை ஆகியவற்றில் உறுப்பினராக இருந்த சில அரசியல்வாதிகளில் ஒருவராக இருக்கலாம். இப்பொழுது நிதிஷ் பாபு அவருடைய கடைசி இன்னிங்ஸ். ஆகவே மனிஷ் பாபுவும் நானும் இனிவரும் காலங்களில் நிதிஷ் பாபுவின் மரபுரிமைக்கு என்னவாகும் என்பதை பற்றி விவாதிக்கப் போகிறோம். சொல்லுங்கள். ஒன்று, நீங்கள் சொன்னது போல் அவர் பீகாரின் அந்த விரல் விட்டு எண்ணக்கூடிய அரசியல்வாதிகளில் ஒருவராகிவிட்டார். அதாவது லோக்சபா, ராஜ்யசபா, விதான் சபை, விதான் பரிஷத் ஆகிய 4 அவைகளிலும் அங்கம் வகிக்கும் வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது. இது நிதிஷ்குமாரின் ஒரு மனமார்ந்த விருப்பமாகவும் இருந்தது. ஆனால் நிதிஷ்குமார் இன்று எந்த சூழ்நிலைகளில் செல்கிறாரோ ஒருவேளை அது பற்றி அவருக்கும் தெரிந்திருக்காது. ஏனெனில் அவரது உடல்நிலை இப்போது அவருக்கு சாதகமாக இல்லை. மேலும் அவர் வரவிருக்கும் நாட்களில் அடுத்த 48 முதல் 72 மணி நேரத்திற்குள் முதலமைச்சர் பதவியில் இருந்து ராஜினாமா செய்ய வேண்டியிருக்கும். அதன் பிறகு N.TK சட்டமன்ற கட்சி கூட்டம் நடைபெறும். அதன் புதிய தலைவர் ஜனதா தளம் யுனைடெட்டை சேர்ந்தவராக இருக்க மாட்டார். அவர் பிஜேபியை சேர்ந்தவராக இருப்பார். அதாவது நிதிஷ்குமார் இருக்கும்போதே அந்த கிரீடம் பிஜேபியிடம் செல்கிறது. முதலமைச்சர் பதவி நாற்காலி இப்போது நிதிஷ்குமாரிடம் இருந்து பிஜேபியின் ஒரு MLAவிடம். பீகாரில் ஒரு பிஜேபி முதலமைச்சர் வருவது இதுவே முதல் முறை. அது உண்மையா? சரிதான். பாஜகவுக்கு முதல் முறையாக முதலமைச்சர் வருவார். ஆனால் இந்த முதலமைச்சர் மக்களின் ஆணையின் பேரில் இருக்க மாட்டார். ஏனென்றால் மக்கள் கொடுத்த ஆணை உங்களுக்கும் நினைவிருக்கும். நீங்களும் பீகார் சட்டமன்ற தேர்தலின் போது வந்திருந்தீர்கள். அந்த நேரத்தில் 25 முதல் 30 வரை மீண்டும் நிதிஷ் என்பதுதான் முழக்கமாக இருந்தது. ஆனால் 4 மாதங்களுக்குள் அந்த நேரத்திலும் நிதிஷ்குமார் உடல்நிலை சரியில்லாமல் தான் இருந்தார். ஏனென்றால் நிதிஷ்குமார், நீங்கள் பீகார் சட்டமன்ற தேர்தலை நினைவு கூர்ந்தால் அதுவே முதல் முறையாக அவர் ஊடகங்களுடன் எந்தவித கலந்துரையாடலையும் வைத்து கொள்ளாத ஒரு தேர்தலாக இருந்தது. நாங்கள் அவரது ஒரு பேரணிக்கு சென்றிருந்த போதும் அவரால் யாரையும் அடையாளம் கண்டு கொள்ள முடியவில்லை. அதனால் அந்த நேரத்தில் இன்று அப்படித்தான் இருந்தார். ஆனால் இன்று பீகாரில் என்ன நடந்து கொண்டிருக்கிறதோ அது பாஜகவின் திரைக்கதைப்படியே நடக்கிறது. எங்கோ ஒரு இடத்தில் பாஜக இதை விரும்பி இருந்தது. ஏனென்றால் நீங்கள் சுற்றுப்பயணத்தை நினைவு கூர்ந்தால் பிரதமர் நரேந்திர மோடியோ அல்லது மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷாவோ தங்களது எந்த ஒரு கூட்டத்திலும் NDAவுக்கு பெரும்பான்மை கிடைத்தால் மீண்டும் நிதிஷ்குமாரே முதலமைச்சராக இருப்பார் என்று கூறவில்லை. நிதிஷ்குமாருக்கு முந்தைய தேர்தல்களில் அவர்கள் அதை சொல்லியிருக்கிறார்கள். முந்தைய தேர்தல்களில் நிதிஷின் தலைமையின் கீழ் நாங்கள் போட்டியிடுவோம் என்று அவர்கள் கொள்வது வழக்கம். இந்த முறை அடுத்த முதலமைச்சர் யாராக இருக்கப் போகிறார் என்பது பற்றி அவர்கள் எதுவும் சொல்லவில்லை. மனுஷ் இதை அவர்கள் பல மாநிலங்களிலும் செய்திருக்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். நீங்கள் சிறியதாக தொடங்கி பெரியதாக வளருங்கள். மகாராஷ்டிரா உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்கள். எனவே தங்களுக்கு பலம் இல்லாத இடங்களில் இதுதான் பாஜகவின் உத்தி. அவர்கள் ஒரு இளைய கூட்டாளியாக ஒரு சிறிய வழியில் வந்து இப்போது பீகாரில் மூத்த கூட்டாளியாக ஆகும் வரை மெதுவாக முன்னேறுகிறார்கள். பாஜக தனது கூட்டணி கட்சிகளின் இழப்பில்தான் ஆதாயம் அடைகிறது என்பது உண்மைதான். மேலும் பீகாரில் அவர்களுக்கு அத்தகைய பரந்த அடிப்படையிலான கூட்டணி இருந்ததால் இன்றைய பாஜக தலைமைக்கு ஒரு கிரெடிட் என்னவென்றால் இந்த கிரெடிட் அவர்களை சேரும். அதாவது நிதிஷ்குமார் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறார் என்பது அவர்களுக்கு தெரியும். ஆனால் நிதிஷ்குமாருக்கு என்ன ஆனாலும் சரி, அவரது நிலைமை எப்படி இருந்தாலும் சரி, அவரது உடல்நிலை எப்படி இருந்தாலும் சரி, அவரது முக்கிய வாக்காளர் அவருடன் இருக்கிறார் என்ற உண்மையையும் அவர்கள் நன்கு அறிந்திருந்தனர். ஒருவேளை பாஜகவின் பார்வை அந்த முக்கிய வாக்காளர் மீதே நிலைத்திருக்கிறது. அதன் காரணமாகத்தான் நிதிஷ்குமாருக்கு இவ்வளவு கௌரவமான வெளியேற்றத்தை அளிக்கிறார்கள் என்று நீங்கள் கூறலாம். இது ஒன்று. இதன் மற்றொரு அம்சம் என்னன்னா, பீகாரில் இன்று ஆட்சி மாற்றம் நடந்தாலும் N.TAவின் முக்கிய வாக்காளர் ஏதோ ஒரு விதத்தில் மகிழ்ச்சியாக இல்லை. அவர்களிடையே ஒரு சோகம் இருக்கிறது. நீங்கள் பேசும் நிதிஷ்குமாரின் மரபு அதுதான். நிதிஷ்குமாரின் மரபு என்னவென்றால், நிதிஷ்குமார் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறார், முதல்வர் பதவியை ராஜினாமா செய்வார், அவருக்கு பதிலாக பாஜக முதல்வர் வருவார் என்பதுதான். ஆனால் யாரும் எந்த மகிழ்ச்சியையும் கொண்டாடவில்லை.
ஆனால் பல ஆண்டுகளாக இரண்டாம் கட்ட தலைமையை உருவாக்க தவறிய நிதிஷ்குமாரின் தோல்வியையும் இது குறிக்கிறது. ஸோ அவர் எப்பொழுதும் முக்கிய நபராக இருந்துள்ளார். அதன் பிறகு யாரும் இல்லை. இப்போதைய கேள்வி என்னவென்றால், பாஜக அல்லது ஜனதா தளம் தவிர மற்ற அனைத்து அங்கத்தவர்களும் தங்கள் அரசியல் இல்லத்தை எங்கே கண்டடைவார்கள்? அவர்களது இல்லங்கள் ஜேடியுடனே இருக்குமா? நான்கால போத்சன பண்டியலங்கள் இருக்கிறார்கள். மேலும் திரு போன்றவர்கள், குஷ்வாஹா திரு போன்றவர்கள், பாஸ்வான் அவர்கள் காத்திருப்பார்களா அல்லது பசுமையான மேய்ச்சல் நிலங்களை தேடுவார்களா? நிதிஷ் சென்று விட்டதால் அரசாங்கத்தை நடத்துவதில் அவர்கள் இப்போது பெரிய பங்கை கேட்பார்களா? பாருங்கள், நிதிஷ்குமார் ஆட்சியில் இல்லாதவுடன் உபேந்திர குஷ்வாஹா அல்லது ஸ்ராக் பாஸ்வான் போன்றோரின் பேரம் பேசும் சக்தி அல்லது அந்த அரசாங்கத்தில் அவர்களின் பங்கு நீங்கள் சொல்லலாம் அது அதிகரித்துவிடும். ஏனென்றால் நிதிஷ்குமார் இருந்தவரை நீங்கள் என்ன செய்தாலும் யாரும் அவருக்கு ஆணையிட முடியாது. ஆனால் ஜனதா தளம் யுனைடெட்டின் எதிர்காலத்தை பொறுத்தவரை அவருடைய மகனான நிஷாந்த், அவர்தான் ஒரே மகன். அவர் ஆட்சிக்கு வராவிட்டால், அவர் துணை முதலமைச்சர் ஆகாவிட்டால் நிச்சயமாக ஜனதா தளம் யுனைடெட்டின் சிதறல் அல்லது டிஸ்இன்டகிரேஷன் அப்போதே தொடங்கிவிடும். ஆனால் நிஷாந்த் வந்துவிட்டால் ஜனதா தளம் யுனைடெட் இன்னும் சில ஆண்டுகளுக்கு சர்வைவ் பண்ணிவிடும் என்று நீங்கள் கூறலாம். நீங்கள் லேப்பர்ஸ் எனக்கு மகாராஷ்டிரா போன்ற ஒரு உதாரணத்தை அளிக்கிறீர்கள். பாலசாஹேப் இறந்தார், உத்தவ் வந்தார், சிறிது காலம் நீடித்தது, பிளவுபட்டது. எனவே கேள்வி என்னவென்றால், தந்தைக்கு பிறகு மகன் முதலமைச்சராக பதவியேற்ற காலம் ஒன்று இருந்தது என்பதல்ல விஷயம். இப்போது என்ன நடக்குதுன்னால், சுற்றிலும் மற்றவர்களும் இருக்கிறார்கள். அது அவ்வளவு எளிதல்ல. ஏனென்றால் மற்றவர்களுக்கும் லட்சியங்கள் உள்ளன. ஒரு குடும்ப கட்டுப்பாட்டில் உள்ள பார்ட்டியில் குடும்பத்தை சேராத ஒருவருக்கு வாய்ப்பே இல்லை. அப்படியானால் சிலர் பிரிந்து சென்று தங்கள் சொந்த ஏபிசி கட்சிகளை உருவாக்க வாய்ப்புள்ளதா? பாருங்கள், பிராந்திய கட்சிகளில் வாரிசுரிமை என்பது 2 வகையான வாரிசுரிமைகள் நடந்துள்ளன. எப்போதெல்லாம் ஒரு பார்ட்டியின் நிறுவனர் இருக்கிறாரோ, அவர் பாலாசாஹேப்பாக இருந்தாலும் சரி, லாலு யாதவாக இருந்தாலும் சரி, ராம்விலாஸ் பாஸ்வானாக இருந்தாலும் சரி, அவங்களில் தங்கள் வாழ்க்கையில் அவங்கள் ராஜ்கீய ரீதியாக தீவிரமாக இருந்தபோது ஆரோக்கியமாக இருந்தார்கள். அவர்களுடைய அந்த பாரம்பரியத்தை, அவர்களுடைய வாரிசுரிமையை தெளிவுபடுத்திவிட்டார்கள். என்றால் உத்தவ் வந்தபோது ராஜ் தாக்கரே அதனால் மிகவும் கோபமடைந்தார் என்பது உங்களுக்கு தெரியும். உத்தவும் மிகவும் தயக்கமான அரசியல்வாதியாக இருந்தார். ஆனால் நிதிஷ்குமாரின் விஷயத்தில் என்ன நடக்கிறது என்றால், நிதிஷ்குமார் இன்றைக்கு ஆரோக்கியமாக இல்லை. நிதிஷ்குமார் மக்கள் மத்தியில் சென்று தன் மகனின் தோளில் கை வைத்து இவரை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்ல முடியாது. என்ன நடந்து கொண்டிருக்கிறதோ அது ஒரு வகையில் நிர்பந்தம் அல்லது காலம் அவர்களுக்கு இதை கட்டளையிடுகிறது. ஏனென்றால் நிதிஷ்குமார், நான் என் குடும்பத்தை முன்னிறுத்துபவன் அல்ல என்று சொல்லி வந்தார். எனக்கு என் ஒட்டுமொத்த பீகாரும் என் குடும்பம். நான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன். நிதிஷ்குமார் தன் மகனின் தோளில் கை வைத்தால் பாஜக என்ன செய்ய போகிறது? நிதிஷ்குமாரின் பார்ட்டி தொடர வேண்டும் என்றோ அல்லது உடைய வேண்டும் என்றோ பாஜக விரும்புகிறதா? எந்த பார்ட்டியாக இருந்தாலும் சரி, எந்த கூட்டணி கட்சியாக இருந்தாலும் சரி, தனது கூட்டணி கட்சி வலுப்பெற வேண்டும் என்று அது விரும்பாது. ஒருவேளை நிஷாந்த் வந்துவிட்டால் வரும் நாட்களில் அவர்களுக்கு இந்த கூட்டணியை நடத்துவது இன்னும் கொஞ்சம் கடினமான காரியமாக இருக்கும் என்று பாஜகவுக்கும் தெரியும். அது ஒரு விதத்தில் பாருங்கள், பாஜக என்ற பார்ட்டி என்ன விரும்புகிறது என்றால், எல்லா இடங்களிலும் கூட்டணி கட்சிகள் சிதைய கூட்டணி கட்சிகள் பலவீனமாக ஆக பாஜக வலுவடைகிறது. இந்த நிஷாந்த் வந்துட்டா ஜனதா தளம் யூ இதே ஃபார்மில் இருக்கும். ஜனதா தளம் யூவின் வாக்காளர் நிஷாந்தின் தலைமையை ஏற்றுக்கொண்டால் அதில் பிஜேபிக்கு பீகாரில் முதலமைச்சர் கிரீடம் கிடைத்துவிட்டாலும் அதன் ஓட் அவர்களுக்கு கிடைக்காது. ஜனதா தளம் யுனைடெட்குள் ஏதேனும் ஒருவித பிளவு ஏற்பட்டால் யார் ஆதாயம் அடைவதற்கான வாய்ப்பு அதிகம்? எந்த பிரிவுகள்? அவர்கள் அனைவரும் ஒரே இடத்திற்கு செல்ல மாட்டார்கள். பலர் அங்கேயே இருப்பார்கள். அவர்கள் பிஜேபிக்கு செல்வார்களா? அவர்கள் ஒரு பாஸ்வானிடம் செல்வார்களா? அவர்கள் ஒரு குஷ்வாஹாவிடம் செல்வார்களா? அவர்கள் எங்கே செல்வார்கள்? பாருங்கள், மெஜாரிட்டியானது பிஜேபியுடன் செல்லும். ஏனென்றால் பாருங்கள், ஜனதா தளத்தின் அந்த ஜனதா தளம் ஜாகி மானே அவர்கள் அதன் ஒரு பகுதியாகி விடுவார்கள் அல்லது அவர்களை ஆதரிப்பார்கள். அவர்கள் ஆதரிப்பார்கள் என பாருங்க. ஜனதா தளம் யுனைடெட்டின் முக்கிய வாக்காளர் கூட 20 வருடங்களாக ஆட்சியில் இருப்பதால் ஒரு விதத்தில் அவரும் அதற்கு அடிமையாகிவிட்டார். அவரும் அதிகாரத்திற்கு ஆட்பட்டுள்ளார். அதனால் அவர் அதிகாரத்துடன் நகர்வார். ஆனால் ஒரு செக்ஷன் இருக்கிறது. ஆம்,
இந்த ஆட்சியில் எங்களுக்கு பங்கு அல்லது பங்கேற்பு கிடைக்கவில்லை என்று அவர்களுக்கு தோன்றினால் அவர்கள் ஆர்ஜேடி பக்கம் செல்வார்கள். ஆனால் இவையெல்லாம் பிஜேபி ஜனதா தளம் யுனைடெட்டின் முக்கிய வாக்காளர்கள் அவர்களுடைய பிரதிநிதிகள் ஆகியோரை எந்த விதத்தில் தன்னுடன் இணைப்பதில் வெற்றி காண்கிறது என்பதை பொறுத்தே அமையும். பாருங்கள், இன்றைய பிஜேபி தோராப் அதனிடம் அவ்வளவு வளங்கள் இருக்கின்றன. அவர்களிடம் இருக்கும் தலைவர்கள் 24 மணி நேரமும் அரசியல் செய்கிறார்கள். அவர்கள் ஒருபோதும் ஓய்வு எடுப்பதில்லை. ஆகவே அப்படிப்பட்ட நிலையில் ஒரு சவால் இருக்கிறது என்றும் அந்த சவாலை எப்படி சமாளிப்பது என்றும் அவர்களுக்கு நன்றாக தெரியும். அவர்களுக்கு இப்படித்தான் எலெக்ஷன் முடிந்திருப்பதால் அடுத்த எலெக்ஷன் வருவதற்குள்ள என்ன நடக்கும் என்பதை திட்டமிட அவர்களுக்கு 4 ஆண்டுகள் கிடைத்துள்ளன. ஆனால் ஜேடியுவினர் ராஷ்டிரிய ஜனதா தளத்திற்கு செல்வதற்கு ஏதேனும் வாய்ப்பு இருப்பதாக நீங்கள் நினைக்கிறீர்களா? இப்போதைக்கு அவங்க செல்ல மாட்டாங்க. இல்லை. கேள்வி என்னன்னா, இது ஓரளவு சாதி சமன்பாடுகளை சார்ந்து இருக்காதா? பாருங்க, ஜேடியுவுக்கு என்ன ஆகும்? ஜேடியுவின் முக்கிய வாக்காளர்கள் கூடவே இருப்பாங்க. எங்கே போவாங்க? நிஷாந்த் அரசியலுக்கு வருவது உறுதியானால் இது எல்லாமே அதை சார்ந்துதான் இருக்கிறது. நிஷாந்த் அரசியலில் தன்னை எப்படி மாற்றிக்கொள்கிறார், how he behaves, how he performs, அது அதை பொறுத்தது. மேலும் பாஜக இப்போது ஆட்சியில் டிரைவிங் சீட்டில் இருக்கிறதால் அவர்கள் ஜேடியுவின் முக்கிய வாக்காளர்களை எப்படி அணுகுகிறார்கள் என்பதை பொறுத்தது. நான் உங்கள்கிட்ட இன்னொரு கேள்வி கேட்குறேன். நிதிஷ்குமார் இப்போது ராஜ்யசபாவில் இருப்பார். குறைந்தது முதல் சில மாதங்களுக்காவது தன் மகனுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு ஆதரவு இருப்பதை உறுதி செய்ய அவர் பின்னின்று இயக்குவாரா? லாலு தெளிவாக விலகி தன் மகன் தேஜஸ்வியை உள்ளே வர அனுமதித்தார். இங்கே அவர் விலகி கொண்டு ஒரு விதத்தில் நான் இனி தீவிர அரசியலில் இல்லை என்று கூறுகிறார். செய்திகள் அனுப்புவதன் மூலமும் மக்களிடம் பேசுவதன் மூலமும் வெளியிலிருந்து தன் மகனுக்கு தொடர்ந்து ஆதரவளிக்க முயற்சிப்பாரா என்று நான் கேட்கிறேன். தோரப் இது அவர் செய்வாரா என்ற கேள்வி அல்ல. ஹீ வில் ஹேவ் டு, அதாவது இது ஒரு தேர்வு அல்ல, இதுதான் அவருடைய கட்டாயம், தனது மகனை அரசியலில் நிலைநிறுத்துவது. அதனால் நிதிஷ்குமாருக்கு தனது மகனுக்கு ஆதரவளிப்பதற்கும் மகனை நிலைநிறுத்துவதற்கும் அவரை தனது ரேங்க் அண்ட் ஃபைல் உடன் வசதியாக அறிமுகப்படுத்துவதை தவிர வேறு எந்த வழியும் இல்லை. அப்படி என்றால் அவர் ஒரு வகையில் தன் மகனுக்கு உதவ நீண்ட தூர அரசியலில் இருப்பார் என்று சொல்கிறீர்களா? பாருங்கள், நிதிஷ்குமார் பீகார் அரசியலில் இருந்து எங்கும் போகவில்லை. நிதிஷ்குமார் அவருடைய முதலமைச்சர் பதவி வேண்டுமானால் பறிபோகலாம். அவரை இன்று பாஜக ஒரு வகையில் வெளியேற்றிவிடலாம். ஆனால் அவருடைய பிம்பம், அவருடைய பணி மற்றும் அவருடைய நிழல், அதாவது அவருடைய ஷேடோ, அது பீகார் அரசியலில் இன்னும் அடுத்த சில தசாப்தங்களுக்கு நீங்கள் காண முடியும். நான் உங்களிடத்தில் ஒரு கடைசி கேள்வியை கேட்குறேன். 3 வருஷங்களுடைய முன்னோக்கி பாருங்கள். பீகாரில் உள்ள பல்வேறு சமன்பாடுகளை, பார்ட்டி சமன்பாடுகளை நீங்கள் எங்கே பார்க்கிறீர்கள்? தற்போதைய நிலையே தொடரும் என்று நான் நினைக்கிறேன். நிச்சயமாக புதிய முதலமைச்சராக வருபவர் நிதிஷ்குமாரில் 10ல் 1 பங்கு கூட இருக்க மாட்டார். ஏனால் நிதிஷ்குமாரிடம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. அவர் ரயில்வே அமைச்சராக இருந்தார். அதற்கு பிறகு அவர் பீகாரின் முதலமைச்சராக இருந்தார். அவருக்கு நாடாளுமன்ற அரசியலில் ஒரு அனுபவம் இருந்தது. ஏனால் அவர் 77 தேர்தலில் போட்டியிட்டு வந்தார். 85 அவர் முதன்முறையாக MLA ஆனார். 89 MP ஆனார். 2005 நவம்பரில் அவர் முதன்முறையாக முதலமைச்சர் ஆனார். ஆகவே அந்த அந்தஸ்து கொண்ட தலைவர், பீகாரில் என்ன செய்ய வேண்டும் என்ற அந்த அளவு சிந்தனை கொண்ட ஒரு தலைவர் கிடைக்க மாட்டார் நீங்கள் அவருடன் கம்பேர் செய்தால். ஆனால் இந்த சவால் இப்போது பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா மீது இருக்கும். அதாவது அவர்கள் பீகாரின் முதலமைச்சராக யாரை ஆக்குகிறார்களோ அவரை அவர்கள் எந்த விதத்தில் ஆதரிக்கிறார்கள் என்பது. இதெல்லாம் இந்த எல்லா விஷயங்களையும் சார்ந்து இருக்கும். டிகோடரில் பீகாரை பற்றியும் நாட்டின் பிற மாநிலங்களின் அரசியலை பற்றியுமான நமது இந்த சிறப்பு விவாதம் தொடரும். தொடர்ந்து பாருங்கள் டிகோடர்.